sharing screen. Yeah. Yeah. Good evening, students. Good evening, student. Last class we have discussed about the soaps, detergent and the பாலிமர்ஸ் இல்லையா? நேத்து பார்த்தோம் இல்லையா? அதுலயே கொஸ்டின் பேப்பர்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அதை வந்து அதுல கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பார்த்தோம்? சோப்ஸ் டிட்டர்ஜென்ட்ல ஜஸ்ட் வந்து சோப் டிட்டர்ஜென்ட்ல எல்லாம் என்ன பார்த்தோம் நேற்று கிளாஸ்ல தட் இஸ் வந்து சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்க்கும் டூ மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஹைட்ரோஃபிலிக், லிப்போஃபிலிக்கு. ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங்கு, லிப்போஃபிலிக்னா வாட்டர் ஹீட்டிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சோப்புடைய இது வந்து போலார் பார்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு கார்பாக்சிலேட் அயானு. இதில் வந்து இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்ஜென்ட்டில் வந்து சல்ஃபோனேட் வந்து போலார் குரூப்பு. தென் வந்து லிப்போஃபிலிக்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டிங் இல்லையா? அப்போ அந்த பார்ட் வந்து அந்த டர்ட்டோட வந்து அட்டாச் ஆகிருக்கும் லிப்போஃபிலிக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா சோப்பில் வந்து ஹவு வந்து சோப் இஸ் நத்திங் பட் தி சோடியம் சால்ட் ஆஃப் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் வந்து சோப்பு. தென் வந்து சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் அது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் தான் வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்டு. அதே மாதிரி டிட்டர்ஜென்ட்ல வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று ஹெட்டு வந்து டெய்லு. ஹெட் பார்ட் எப்படி ஸ்பெர்ம் மாதிரியே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரு. ஹெட் பார்ட்டு தான் வந்து போலார் பார்ட்டு. டெய்ல் பார்ட் வந்து நான் போலார் பார்ட்டு. அதுதான் வந்து டர்ட்டோட அட்டாச்சாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது வந்து இந்த சோப்புடைய டிட்டர்ஜென்ட்டுடைய மாலிகுல் வந்து வெரி கொலடல் சைஸ் மாலிகுலோட வந்து கம்மியாக இருக்கும். தட் இஸ் கொலடல் சைஸுடைய சைஸ் என்னென்னா 10⁻⁹ அதோட சின்னதாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா நிறைய சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி மிசலஸ் அப்படின்ட்டு ஒரு பிக் கெயின்ட் மாலிகுல் வந்து ஃபார்ம் பண்ணு இந்த ஜாயிண்ட் ஆகி அந்த கொலடல் சைஸில் வந்து கொண்டு வந்துடும். இந்த மெசிலஸ் தான் வந்து தட் இஸ் எ குரூப் ஆஃப் வந்து மாலிகுல்ஸ் தான். அது டயக்ராமில் கொடுத்துருப்போமே அதில் அதே மாதிரி போலார் பார்ட் நான் போலார் பார்ட் டிட்டர்ஜென்ட் போலார் பார்ட் நான் போலார் பார்ட். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வந்து சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து சிந்தட்டிக் பயோடிகிரேடபிளாக இருக்குது. சம்மர் வந்து நான் பயோடிகிரேடபிளாக இருக்குது. ஸோ அதனால வந்து இதில் வந்து சாயில் அனுப்பி வாட்டர் வாட்டர் வந்து பொல்யூட் பண்ணு. பட் தேர் ட்ரைங் nowadays they're trying to make a detergent for nowadays they're trying to make a detergent which are வந்து பயோடிகிரேடபிளாக இருக்க இதுவாக பார்க்குறது. தட் இஸ் வந்து லீனியர் தான் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிளாக வந்து லீனியர் ஆல்கைல் பென்சின் சல்ஃபேட். லீனியர்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிமர்ஸ்னால் என்னென்னா பாலினாவே மெனி இல்லையா? இப்போ நிறைய மோனமர்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஃபார்மிங் கெயிட் மாலிகுல் தான் வந்து பாலிமர்ஸ். ஸோ வந்து அதுலேயே வந்து மோனோமர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து சேம் டைப் ஆஃப் மோனோமர்ஸே வந்து ஜாயிண்ட் ஆகி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வி கால் இட் அஸ் ஹோமோ பாலிமர்ஸ். அதே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து மோனோமர் கம்பைன் பண்ணி ஃபார்ம் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் வந்து கோ பாலிமர் அப்படின்ட்டு டூ டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு polymerization. There are the two types of polymerization: addition polymerization, condensation polymerization. ஸோ அடிஷன் பாலிமரைசேஷனில் வந்து உங்களுக்கு இனிஷியேட் பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து கண்டென்சேஷன் பாலிமரில் கேட்டலிஸ்ட்டு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ரெண்டு மாலிகுல் வந்து ரெண்டு மோனோமர் வந்து கம்பைன் பண்ணி லிங்கேஜ் ஆகி அப்படியே கெயின் பாலிமர் வந்து ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த கண்டென்சேஷனில் உங்களுக்கு சின்ன வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து வாட்டர் மாலிகுல் அமோனியா HCl இது மாதிரிலாம் வந்து எஸ்கேப் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாலிமர்ஸ் வந்து 4 விதமாக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஆரிஜின் வச்சு அது வந்து இயற்கையாக வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது நேச்சுரல் பாலிமரும், சிந்தட்டிக்காக ஃபார்ம் ஆச்சுன்னா தட் மேன்மேடில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது சிந்தட்டிக் பாலிமர். ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு தட் இஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் லீனியரு, இல்லைன்னா வந்து பிரான்ச்சு, இல்லைன்னா வந்து கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் அப்படின்ட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸஸ். ஸோ பேஸ்ட் மெத்தட் ஆஃப் வந்து பாருங்க தட் பாலிமர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு அகெயின் வந்து அடிஷன் பாலிமரைசேஷன், பேஸ்ட் ஆன் தட் வந்து மெத்தட் ஆஃப் பாலிமரைசேஷன், அடிஷன் பாலிமரைசேஷன், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன், தென் பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸஸ் வந்து இந்த மோனோமர்ஸை லிங்க் பண்ணுது. ஸோ அதில் வந்து எலாஸ்டோமர்ஸ், அதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஃபைபர்ஸு, தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அண்ட் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிடீன்ஸ். பாலிடீன்ஸ் வந்து எதுனா நேச்சுரல் ரப்பரு. நேச்சுரல் ரப்பர் இந்த வல்கனைசேஷன் ஆஃப் வந்து எதுக்கு நான் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் பண்ணுறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வந்து அது சாதாரண வந்து ரப்பர் அதாச்சும் நேச்சுரல் ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உடைஞ்சிடாது. ஸோ அதுக்கு வந்து அது வந்து நாட் ரெசிஸ்டன்ட் டு வந்து மினரல் ஆயில்ஸ், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காக வந்து வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் பண்ணுறனால தட் இஸ் த வைட் அப்ளிகேஷன் ஆஃப் ரப்பர் ஆர் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இது வந்து தட் இஸ் இம்ப்ரூவ்ஸ் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண தட் இஸ் வந்து இது வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணதுக்காக நம்ம வல்கனைசேஷன் பண்ணுறோம். எப்படின்னா ஜஸ்ட் அந்த ஹீட்டிங் வந்து அந்த க்ரூட் ரப்பர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபர் ஆட் பண்ணாங்கன்னா அதை வச்சு வந்து அது வேல்கனைசேஷன் பண்ணுறோம். ஸோ ஒன் டெம்பரேச்சர் டியூரேஷன் ஆஃப் ஹீட்டிங். நெக்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் ரப்பர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறது. சிந்தட்டிக் ரப்பர்ஸ் வந்து நியோப்ரின்னு, வெறும் வந்து குளோரோப்ரின் இருக்கு இல்லையா, மோனோமரை அப்படியே ஜாயின் பண்ணி ஃபார்ம் ஆகுறது வந்து நியோப்ரின்னு. அடுத்து பினாயஸ் வந்து என்னென்னா பியூட்டாடையினும் பியூட்டாடைனும் ஸ்டைரினும் வந்து கம்பைன் பண்ணி ஃபார்ம் ஆகிறது வந்து புனாயஸ் ரப்பரு. தென் புனாயன் வந்து என்னென்னா தட் இஸ் ஹார்டு. இது வந்து கோபாலிமர்ஸ் ஆஃப் 2 பார்ட் பியூட்டாடையினும் அண்ட் 1 பார்ட் ஆஃப் வந்து ஆக்ரல் நைட்ரோடைலு. பியூட்டல் ரப்பர் வந்து அதே மாதிரி ஐசோபியூட்டினும் பியூட்டாடையினும் ஐசோபியூட்டினும். ஸோ இதுதான் வந்து பாலி ஆலிஃபின்ஸ் வந்து எதுனா பாலித்தீனு. அடுத்தது வந்து பாலிப்ரொப்பலீனு, டெஃப்லானு, இது வந்து பாலிவினைல் குளோரைடு, பாலி பாலிமீத்தேல் வந்து மெத்தாக்ரைலேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாலிஸ்டர் வந்து உங்களுக்கு டெர்லின்னு. தென் வந்து இதெல்லாம் வந்து பாலி அமைடு வந்து நைலான் 66. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பயோ பாலிமர்ஸ் வந்து இது ஸ்டார்ச், செல்லுலோஸ், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் வந்து பயோ பாலிமர்ஸ். என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா இப்போ இருக்கிற பாலிமர்ஸ் வந்து நான் பயோடிகிரேடபிளாக இருக்கனால லேண்டையும் சாயிலையும் வந்து பொல்யூட் பண்ணு, வாட்டரையும் சாயிலையும் பொல்யூட் பண்ணுது. ஸோ தேர் ட்ரைங் டு மேக் ஏ தட் இஸ் பயோடிகிரேடபிள் அந்த பாலிமர்ஸ். ஸோ அப்போ எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அந்த என்சைம்ஸ் வந்து மைக்ரோ இது பயோடிகிரேடபிள் பண்ணுறதே வந்து உங்களுக்கு அந்த இதுதான் என்சைம்ஸ் தான் இல்லையா. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான். ஸோ அது வந்து ஸோ அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து when such polymers are buried. To make the polymers biodegradable, we have to so என்ன insert பண்றாங்கன்னா certain bonds in the chain so that they can be easily broken by the enzyme. When such polymers are buried as waste, இப்போ இது ஈஸியாக வந்து நம்ம பிரேக்கபிள் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சம் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ் எதுனா பிஹெச் பிவி. இந்த பிஹெச் பிவினா பாலி ஹைட்ரோ பியூட்டரேட் ஆல்ஃபா பீட்டா ஹைட்ராக்சி. ஸோ பிஎல்ஏ பிஜிஏ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோப் டிட்டர்ஜென்ட்டில் இருக்கிற கொஸ்டின். இது நேற்றே நம்ம முடிச்சிட்டோம். ஒரு ஷார்ட் ரிவிஷன் கொடுத்து இப்போ கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். இதில் வந்து ஏதாவது இருக்கா பாருங்கள் இந்த சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். The polymer which becomes soft on heating or become rigid on the cooling is எதுனா எலாஸ்டோமரா, தெர்மோசெட்டிங்கா, தென் வந்து ஃபைபரா, தெர்மோபிளாஸ்டிக்கா. ஸோ இந்த தெர்மோபிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் தர் ஃபோர்ஸஸ் வச்சு எலாஸ்டோமர், ஃபைபர், தெர்மோசெட்டிங், தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து எது வந்து சாஃப்டாக இருக்குது, ஹீட் பண்ணும்போது சாஃப்டாக இருக்குது, அப்புறம் வந்து கூல் பண்ணும்போது அது வந்து ஹார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த தெர்மோ பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு வந்து இப்போது
ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ நம்ம அதான் ஹீட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து எப்படி வேணுமோ ஷேப்பு அதெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ தெர்மோபிளாஸ்டிக். The washing material which is 100% biodegradable and contains carboxylate ion is எதுல வந்து கார்பாக்சிலேட் அயன் இருக்கு? சோப்ல தான். உங்களுக்கு வந்து டிட்டர்ஜென்ட்ல சல்ஃபேட் அயன் இருக்கு. ஸோ அது எது கேட்டாங்கன்னா சோப்பு தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ம். இங்க பாருங்க. இந்த ரீட் தி பேசேஜ் அண்ட் ஆன்சர் எனி 2 கொஸ்டின். A polymer is a gained molecule formed by intermolecular linkage between the same or different types of small small molecules called monomers. The process by which the monomers get linked up is called the polymerization. The polymers can be classified on the basis of origin, structure, and method of polymerization and molecular forces. வாட் ஆர் தி மோனோமர்ஸ் ஆஃப் டெர்லின்? டெர்லின் வந்து உங்களுக்கு கண்டென்சேஷன் பாலி கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் இல்லையா? அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க? மோனோமர், எத்திலீன் கிளைக்காலும், டெராப்தலிக் ஆசிட். அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா? கிளைக்கால் வந்து CH2OH. தெராப்தலிக் ஆசிட் என்னன்னா பென்சின் ரிங் போட்டு 2 COH குரூப் போட்டாவே உங்களுக்கு டெராப்தலிக் ஆசிட். அடுத்து அமாங் தி புனாயஸ் அண்ட் நியூப்ரின் விச் ஒன் இஸ் அ கோபாலிமர் அண்ட் ஒய்? இதில் வந்து உங்களுக்கு கோபாலிமர்னா என்னது? 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து மோனோமர் வந்து இருந்ததுன்னா அது வந்து கோபாலிமர். வெறும் பாலிமர்னா ஃபுல்லாக எல்லா மோனோமரும் வந்து என்னவா இருக்கணும்? எல்லாமே சேம் டைப் ஆஃப் வந்து மோனோமராக இருந்ததுன்னா அது வந்து வி கால் இட் ஆஸ் அன் ஹோமோபாலிமர். இப்போ பார்த்தீங்கன்னா நியோப்ரின்ல உங்களுக்கு வந்து ஒன்லி குளோரோப்ரின் தான் வந்து உங்களுக்கு குளோரோப்ரின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நியோப்ரின் வந்து ஃபார்ம் பண்ண. ஸோ அப்போது அது வந்து நியோப்ரின் வந்து உங்களுக்கு என்னென்னா ஹோமோ பாலிமர். புனாயஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த வேர்டில் இருக்கும் பாருங்க. வியூ வந்து பியூட்டாடையின்னு. அடுத்து வந்து என்ஏ வந்து அதில் வந்து சோடியம் மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். எஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டைரின். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? 2 மோனோமர் யூஸ் பண்ணுறோம். பியூட்டாடை பியூட்டாடையினும் ஸ்டைரினும். அப்போது இது வந்து கோபாலிமர். So which one is a copolymer? Buna is one is a copolymer because and it is on the because it's formed from the two different monomers and one 3-butadiene and then the styrene. Are they in which process of polymerization are byproducts and obtained? உங்களுக்கு வந்து பை ப்ராடக்ட்னா என்னது? இது இது பெரிய பாலிமர் ஃபார்ம் ஆயிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ப்ராடக்ட் எதில் வருது உங்களுக்குன்னா கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனில் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனில் உங்களுக்கு வந்து ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ இதுக்கு 2 மாலிகுல்ஸ் வந்து 2 மோனோமர் வந்து கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு வாட்டர் ஏதாவது வந்து ஸ்மால் மாலிகுல்ஸ் லைக் வாட்டர், அம்மோனியா இதெல்லாம் வந்து வெளில வருது இல்லையா? அதை வந்து வி கால் இட் ஆஸ் அதை வந்து நம்ம பை ப்ராடக்ட் சொல்கிறோம். இன் விச் கேட்டகரிஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர்? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆரிஜின் வச்சு நேச்சுரலும் ஆர்டிஃபிஷியலு, ஸ்ட்ரக்சரை வச்சு லீனியரு, ஏன்னா லீனியரு, அடுத்து பிரான்ச்சு, அடுத்தது இது வந்து கிராஸ் லிங்க். இதை வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மெத்தட் ஆஃப் பாலிமரைசேஷன் தான் என்னது? அடிஷன் பாலிமரைசேஷன், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். மாலிகுலர் ஃபோர்ஸஸ் என்னது? இலாஸ்டோமர்ஸு, அடுத்தது வந்து தெர்மோசெட்டிங், தெர்மோபிளாஸ்டிக்கு, ஃபைபர்ஸ் அதெல்லாம் வந்து மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஸோ அந்த the vulcanization of produces elastomer ஆல்ரெடி பார்த்தது. லோ டென்சிட்டி பாலித்தீன். இப்போ வந்து லோ டென்சிட்டி பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து பயோடிகிரேடபிளாக இருக்குன்ட்டு அது லோ டென்சிட்டி பாலிமர் வந்து என்னன்னா எது பாலித்தீன் லோ டென்சிட்டி பாலித்தீன் எதுன்னா அது லீனியர் செயின் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குமா, பிரான்ச்சிங் இன் வந்து பாலிமர் செயின் இருக்குமா, பேக்ட் ஆஃப் கம்பேக்ட் ஃப்ராக்ஷனாக ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தான் வந்து பாலிப்ரோப்ளின் பிரான்ச்சிங் இருக்காது. பிரான்ச்சிங் இன் பாலியர்
What is the active component of soap? Soap the active component is that is carboxylate. Carboxylate group the. What is the polar part in soap molecule? Polar particle on the carboxylate the அதே தான் active component is the sodium or potassium salt of long chain fatty acids the polar part of the carboxylate ion. Detergent on the sulfonate group தான். எல்லாம் பாருங்க இவ்வளவு சிம்பிளான கொஸ்டின்ஸா கேட்டிருக்கு. Next question. Low density polythene எதுன்னா உங்களுக்கு linear branch has branching in the in polymer chain அந்த question. Vulcanization of rubber and the producers என்ன உங்களுக்கு elastomer thermosetting polymer. Active component of soap and the again and the sodium salt of the fatty acid தான். இது polar part soap polar part and the carboxylate detergent together and the sulfonate group. Organization of rubber produces a thermoplastic. Vulcanization of rubber produces elastomer. Low density polythene and the branching in on the polymer chains. Repeat air conducts. Next வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க. Next we'll move on to the new lesson. Nitrogen and its and the compounds பார்க்கலாம். Next வந்து we'll move on to the next question பேப்பர் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு next. Next. 60,000 book தான். ஏன் பையனேமா கிருஷ்ணா morning.
காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் நைட்ரஜன். ஸோ நேற்று முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கீட்டோன்ஸ், ஆல்கஹால்ஸு, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் நைட்ரஜன். இது ஆல்ரெடி வந்து நைட்ரஜன் சிம்பிள் என்னமா? வாட்ஸ் த சிம்பிள் ஃபார் நைட்ரஜன்? N ma'am. என். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு அந்த இது பார்த்து சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த லெசன் முடிச்சிட்டோன்னா இதில் வந்து பயோமாலிகுல்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான லெசன். நிறைய நம்ம இந்த இதில் இருக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த கீட்டோன்ஸ், ஆல்கால்ஸில் வந்து பார்த்தது தான். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் திஸ் லெசன் முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷ் பண்ண காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் நைட்ரஜன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இவ்வளோ இதிலெல்லாம் ஆல்கால்ஸ் பார்த்தோம். ஆல்கால்ஸுடைய யூசஸ் எல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து சானிடைசராக யூஸ் ஆகுது, காஃப் சிரப்பில் யூஸ் ஆகுது, அப்போ வந்து பவர் ஆல்காலாக யூஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து ஆர்கானிக் காம்பவுண்டே வந்து நிறைய யூசஸ் வந்து எக்கச்சக்கம். இப்போ வந்து நைட்ரஜன் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் ஏன்னா நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மள வந்து கிளாஸிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு படிக்க ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இப்போ வந்து நைட்ரஜன் மட்டும் கண்டினியூ ஆகிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து என்ன நைட்ரஜனோட வந்து என்ன இருக்குன்னா NH2 குரூப் இருக்கும். NH2 குரூப் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டு அட்டாச் ஆகிற குரூப்பு. அது NO2 குரூப். ஏன்னா ரெண்டுத்துலையும் என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குல்லையா? NH2வும் NO2 குரூப்பு அட்டாச் ஆகிற ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் யூசஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த நைட்ரஜன் தான் வந்து உங்களுக்கு வைட் அப்ளிகேஷன் யூஸாக இருக்குது. இந்த டை இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லான பெயிண்ட்ஸ் இருக்குது, ட்ரக்ஸு, அப்போ ஃபெர்டிலைசரு. ஏன்னா நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஃபெர்டிலைசரில் இது யூஸ் ஆகுது. ஆல்கலாய்ட்ஸு, ப்ரோட்டீன்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ பார்த்தோன்னா வந்து முதல்ல வந்து லேப்ல வந்து முன்னாடிலாம் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்டே வந்து நேச்சுரல் தான் அக்கர் ஆகும். அது வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. என்ன இயற்கையில என்ன கிடைக்குதோ ஆர்கானிக் காம்பவுண்டு அதுதான் அப்படின்னு. ஆனால் வந்து ஹோலர் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, லேப்லேயே வந்து ட்ரை பண்ணி இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கண்டுபிடிச்சார். அதில் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து யூரியா. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் லேபில் ப்ரிப்பேர் பண்ணவர் வந்து ஹோலரு. அது என்ன காம்பவுண்ட்னா யூரியா. ஸோ அந்த யூரியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து யூரியாவுடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நைட்ரஜன் இருக்கும். ஸோ அதான் வந்து யூரியாவுடைய ஃபஸ்ட்டு காம்பவுண்ட். ஸோ நம்ம என்னென்ன இதில் பார்க்க போகிறோம்னா, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன்ஸு, அது எப்படி வந்து நேமிங் பண்ணுறது, IUPAC நேமு, அது ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸு, ப்ரைமரி அமைனுடைய யூசஸ்ஸு, அடுத்தது வந்து அது இது பேசிக் ப்ராப்பர்ட்டி பெசிசிட்டிஸ் ஆஃப் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் வந்து ப்ரைமரி, செகண்டரி அமீனு. டயாசோனியம் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? டயாசோனியம் சால்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் அதுவும் வந்து என்ன, இப்போ உங்களுக்கு நைட்ரஜன் தானே, அது C6H5N2Cl தான் டயாசோனியம் சால்ட் இல்லையா? அந்த சால்ட் வந்து கம்ஸ் அண்டர் திஸ் வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட். ஸோ அது அந்த டயாசோனியம் சால்ட் வந்து வச்சு நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் இம்பார்ட்டன்ட் வந்து அது கொஸ்டின்ஸ் என்னென்ன காம்பவுண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமீன்ஸ். இப்போ நம்ம இதுலேயே வந்து ஆல்கால்ஸ்லேயே வந்து ப்ரைமரி ஆல்கால், செகண்டரி ஆல்கால், டெர்ஷரி ஆல்கால் சொன்னோம். அங்கே எப்படி சொன்னோம் நம்ம? ப்ரைமரி ஆல்கால்னால் என்ன சொன்னோமா நம்ம? ப்ரைமரி எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கும்? கார்பனோட வந்து Carbon ma'am. எத்தனை? 1 ma'am. 1 கார்பன் ஆட்டம் அட்டாச் இருக்கு, அது பிரைமரி. செகண்டரிக்கு 2 கார்பன் ஆட்டம் அட்டாச் ஆன, டெர்ஷரிக்கு 3 கார்பன் ஆட்டம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நைட்ரஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நைட்ரஜனோட வந்து ஒரு கார்பன் அட்டாச் ஆனா அது வந்து பிரைமரியும், 2 நைட்ரஜனோட 2 கார்பன் ஆட்டம் அட்டாச் ஆனா செகண்டரியும், 3 கார்பன் ஆட்டம் அட்டாச் ஆனா டெர்ஷரியும், 4 கார்பன் ஆட்டம் அட்டாச் ஆனா அது குவாட்டர்னரி அப்படின்ட்டு கொடுத்து. எது என்ன எடுத்திருக்கோன்னா அமோனியா இருக்கு இல்லையா? அமோனியா NH3 இருக்குல்ல, அமோனியா. அதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து தட் இஸ் ஆர்னா ஆல்கைல் குரூப் இல்லையா? ஆல்கைல் குரூப்பால் ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அது பிரைமரி அமீன். 2 வந்து ஆறு அட்டாச் ஆச்சுன்னா அது வந்து செகண்டரி அமீன். 3 வந்து 6 அட்டாச் ஆச்சுன்னா டெர்ஷரி அமீன். சம்டைம்ஸ் வந்து 4 6 வந்து அட்டாச் ஆச்சுன்னா அது வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்.
இப்போ யூஷுவலாக அந்த அமோனியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் டேட்டா அமோனியாவில் பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். லோன் பேர் என்னது? வாட் யூ மீன் பை லோன் பேர்? Ma'am, unpaired electrons. அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் விச் நாட் இன்வால்வ் இன் பாண்ட் ஃபார்மேஷன் இல்லையா? எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸோட இருக்கும். அதான் வந்து அந்த ரிங்கில் வந்து நம்ம 2 டாட் வச்சிருக்காங்க இல்லையா? அதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து sp3 hybridized the 3 alkyl groups or hydrogen atoms occupy the 3 corners of tetrahedron while the unpaired of electrons is directed towards the other corner of the tetrahedron. டெட்ரா எப்படின்னு இருக்கும்? கீழே வந்து ட்ரையாங்கிள் இருக்கும், மேலே வந்து ஒரு மேலே இதுவாக இருக்கும் இல்லையா? அது வந்து டெட்ராஹெட்ரன். ம் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பார்த்தீங்கன்னா இது ஷேர் ஆகுது போர்டு. Yes, ma'am. ம். ஸோ இது வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அமீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது? sp3 ஹைப்ரிடைசேஷன் டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அடுத்து IUPAC நேம் எப்படி நேம் கொடுக்கணும்னா நம்ம வந்து யூஸ்வலாக வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வந்து கார்பன் ஆட்டம் பார்த்துக்கணும். கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிட்டு அதில் யூஸ்வலாக நம்ம வந்து லாஸ்ட் வேர்டு இருக்குல்ல ஈயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன ஆட் பண்ணோன்னா அமீன் அமீனோ அமீன் அப்படின்ட்டு ஆட் பண்ணும். யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரியே வந்து எடுத்துட்டு ஆல்கால்னா OL போடுவோம் இல்லையா? இதில் அதே மாதிரி வந்து இங்கே எடுத்துட்டு அமீன் அப்படின்ட்டு போட்டுக்கும். அதுதான் அந்த IUPAC நேம். இங்கே பாருங்க. இந்த கேஸ் ஆஃப் பிரைமரி அலிஃபெட்டிக் அமீன் த லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம் டிட்டர்மைன் த ரூட் நேம் ஆஃப் தி காம்பவுண்ட் த எண்டிங் in the name of the corresponding alkyl is changed to the amine. அவ்வளோதான். எடுத்துட்டு அமீன் அப்படின்னு போட்டோம். அவ்வளோதான். ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தடு. காமன் நேம்ல வந்து மெத்தில் அமீன், எத்தில் அமீன், ப்ரொபைல் அமீன் அப்படின்ட்டு பென்சாமைன், அனிலின் அப்படின்ட்டு எழுதணும். அதே வந்து உங்களுக்கு செகண்டரி டெர்ஷரியில் வரும்போது எப்படி இது வந்து ப்ரைமரியில் இது இருக்குது. ப்ரைமரி அமீன் என்ன இருக்கும்? உங்களுக்கு நைட்ரஜனோட ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து கன்செப்ட். ஆனால் வந்து டெர்ஷரி அமீனில் செகண்டரி அமீனில் வந்து நைட்ரஜனோட 2 வந்து வந்து அட்டாச்சாக இருக்கும் இல்லையா? அதுக்காக அந்த இடத்துல நம்ம எப்படி நேமிங் பண்ணோன்னா என் போட்டு மெத்தில் ஒரு மெத்தில் இன்னொன்று கார்பனை வந்து நம்ம பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு மீத்தேன் அமீன் அப்படின்னு போட்டோம். டைமெத்தில் அமீன். அதே டெர்ஷரிக்கு என்ன பண்ணோன்னா டெர்ஷரிக்கு அதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள் 3 குரூப் இருக்கு இல்லையா? 3 குரூப்பில் என் எத்திலு என் மெத்திலு ப்ரோபேன். யூஸ்வலாக நம்ம வந்து லாங்கஸ்ட் செயினை தான் நம்ம வந்து பேரண்ட்டாக எடுத்துக்கணும் இல்லையா? அதனால வந்து ப்ரோப்பேனை வந்து நம்ம லாங்கஸ்ட் செயினை எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து சைட் செயினாக எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IUPAC நேம் வந்து ரிங்கில் எப்படி நேமிங் பண்ணுறதுனா அதே மாதிரி மற்ற ஹாலஜன்ஸ் எல்லாம் வந்து நம்ம 2 குளோரோ அனிலினுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அமீனுக்கு அடுத்தது மற்ற சப்ஸ்டியூன்ட்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான். அடுத்தது 4 நைட்ரோ அனிலின், இது வந்து 2 மெத்தில் அனிலின் அப்படின்ட்டு நேமிங் கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் வந்து அனிலின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் அமீன்ஸ் பண்ணுறது ஒரு சிம்பிளான மெத்தடில் என்னென்னா அந்த இருக்குல்ல ஆல்கைல் RX என்னது ஆல்கைல் ஹேலைட் தட் இஸ் வந்து எத்தில்
குளோரைடோ எத்தில் புரோமைடோ அது மாதிரி போட்டுக்கணும். அதில் வந்து அமோனியா ஆட் பண்ணிங்கன்னா அமோனியா என்ன பண்ணால் ஒரு அமோனியாலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் எடுத்து HCl போயிட்டு இது பாருங்க இப்படி 2 அமோனியம் மாலிகுல் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒன்று வந்து NH2 போயிட்டு மீதி வந்து அமோனியம் ஹேலைடாக வந்து மாறுறது. இதை வந்து அப்புறம் வந்து ஆல்கல் ஹேலைடோடைய ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. எத்தில் புரோமைடு எடுத்திருக்கீங்க, புரோமோ ஈத்தேன்னு, இதில் வந்து அமோனியா ஆட் பண்ணுறீங்க, C2H5 வந்து NH2 போயிட்டு அதில் வந்து NH4 வந்து Br வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் பை ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ்னா சைனைட்ஸ் இருக்குல்ல, சைனைட்னா CN. இப்போ எனக்கு வந்து எனக்கு வேணும் ஒரு அமீனு, அதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் உடைய ஒரு அமீன் ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னா என்ன எடுத்துக்கலாம்னா சைனைட்ஸ் எடுத்துக்கலாம், CN எடுத்துக்கலாம். ஏன்னா CNல உங்களுக்கு கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஒரு கார்பனை நம்ம ரிடக்ஷன் பண்ணி ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணி CH2 NH2 மாற்றிக்கலாம். அதான் வந்து nitriles can be reduced by hydrogen in the presence of platinum catalyst or by sodium or in the presence of ethanol to the primary amines. இங்கே compounds containing cyano, amido and nitro can be reduced into the corresponding primary amines. அது பாருங்க உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு கார்பன் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும், நான் என்ன எடுத்திருக்கேன், ப்ரோப்பீனு நைட்ரைல் எடுத்தேன். சைனைட் இல்லைன்னா சைனோ நைட்ரேன் கூட சொல்லலாம், நீங்கள் சைனோ ஈத்தேன் கூட சொல்லலாம். இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து நான் வந்து ரிடக்ஷன் பண்ணுனா அந்த ஒரு கார்பன் வந்து H2 ஆயிடுது, NH2 ஆயிடுது, இந்த ப்ரோப்பேன் 1 அமீன் அப்படின்ட்டு. சிம்லர்லி வந்து அமைட்ஸ் இருக்குல்ல, அமைட்ஸ்னா CONH2 அமைடு, CONH2 அந்த அதே மாதிரி வந்து ரிடக்ஷன் பண்ணி நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு இதில் வந்து ஒரு கார்பன் ஆட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து ஒரு அமீன் வேணும், அதில் வந்து ஒரு கார்பன் ஆட் ஆகணும்னா நான் வந்து சைனைடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இதே வந்து நான் என்ன பண்ணேன், CH2 NH2 மாற்றிக்கலாம். நைட்ரோ பென்சினில் அதே மாதிரி நைட்ரோலேருந்து NH2 குரூப்பாக வந்து மாற்றிக்கலாம். இது வந்து ஹாஃப்மேன்ஸ் ப்ரோம் அமைட் ரியாக்ஷன். இது என்னென்ன அதே மாதிரி அமைடு எடுத்துக்கிட்டு புரோமின் வாட்டர் KO இது மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நீட்டுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். இது மாதிரி ஹாஃப்மேன் ப்ரோம் அமைட் ரியாக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அமைட்லேருந்து CONH2லேருந்து நம்ம என்னவா மாற்றலாம், ஒரு கார்பன் வந்து லெஸ் பண்ணணும்னா நான் ஹாஃப்மேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கார்பனை வந்து எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு உங்களுக்கு RNH2 மீதி இருக்கிறது வந்து CK2 CO3 KBr ப்ளஸ் வந்து H2 ஆகுது. ஸோ ஈத் அமைன் இஸ் வந்து ஒப்டெயின் பை ட்ரீட்டிங் ப்ரோப் அமைன். இங்கே பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு நைட்ரேட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கார்பன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹாஃப்மேனில் வந்து ஒரு கார்பன் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோம் அமைடு ரியாக்ஷன்னு அந்த வேர்ட்லேருந்தே உங்களுக்கு அமைடு எடுத்துக்கணும், CONH2 எடுத்துக்கணும், புரோமின் எடுத்துக்கணும், KOH எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க ஒரு கார்பன் லெஸ் பண்ணி ஒரு அமீன் வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அமீன்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து பேசிக்காக இருக்குது, இதே வந்து லிக்விடாக இருக்குது. Some higher aromatic amines are even in the solid. Methyl and ethyl amines have smell like the ammonia. Amines have higher boiling point than the corresponding hydrocarbon because they have the hydrogen bonds among themselves. எப்படிமா hydrogen bonds among themselves வரும்? Hydrogen bonding வந்து hydrogen bonds among themselves, because they form the hydrogen bonds among themselves. Lower amines are soluble in water and solubility decreases with increase in size of the alkyl group. The solubility is because of the presence of hydrogen bonding between the amino group and water molecules. எப்படி இதில் வந்து அமினோ குரூப்புக்கும் வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் எப்படி வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் லிங்க் ஆகும், எப்படிமா ஃபார்ம் ஆகும்? NH மேம். ஆமாம், NH2 இருக்கு அமீன், வாட்டர் மாலிகுலோட எது லிங்க் ஆகும் ஹைட்ரஜன் பாண்டிங்னா? மேம் NH2ல இருக்கிற H2ல இருக்கிற ஓவும் மேம். வெரி குட் மார்ஷல், வெரி குட். ஸோ அது மாதிரி வந்து லிங்க் ஆக்கி உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கனால தான் வந்து அது வந்து வாட்டரோட வந்து சாலிபிள் ஆகுது. அந்த சாலிபிலிட்டி வந்து அந்த சாலிபிலிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் தி அமினோ குரூப் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ். ஆல் அமீன்ஸ் ஆர் வந்து சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட் லைக் பென்சின், ஆல்கால், ஈத்தர். நெக்ஸ்ட் வந்து பேசிக் கேரக்டர்னா இந்த அமீன் வந்து வில் வந்து பேசிக்னா இட் ரியாக்ட்ஸ் வித் அந்த ஆசிட். ஸோ amines are basic and due to the presence of lone pair of electrons on nitrogen. You know that the strength of the base depends upon the availability of electrons. பேசி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமீன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் இருக்கிறது ஆல்கைல் குரூப். ஆல்கைல் குரூப்க்கு என்னமா இருக்குது, ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கா, மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கா? ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மேம். ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னு என்னது?
மேம் இண்டக்டிவ் எஃபெக்ட் அது வந்து எலக்ட்ரான் டோனார் மேம். வெரி குட். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய வந்து டொனேட் பண்ணுறவங்க. இப்போ ஆல்ரெடி நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கான். இப்போ அவன்கிட்ட அவன் கூட அட்டாச் ஆகிருக்கிற ஆல்கைல் குரூப் வந்து என்ன பண்ணுது, தே ஆர் வந்து ப்ளஸ் எஃபெக்ட்னால தே ஆர் ரிலீஸிங் வந்து மோர் எலக்ட்ரான். அப்போ நைட்ரஜன் வந்து நிறைய வந்து இது நிறைய எலக்ட்ரான் வந்து க்ரௌடடாக இருக்காங்க. ஸோ வந்து பேசிசிட்டிஸ் ஆஃப் அமீன்ஸ் கேன் பி வந்து compared with respect to amine. அதுதான் வந்து strength of the base depends upon the availability of electrons. Basicities of amines can be compared with respect to ammonia by comparing the availability of pair of electrons on nitrogen. Ammonia and amines both when dissolved in water attract a proton from water to form an ammonium alkyl ion nearly hydroxide. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமீன் இருக்குல்ல, வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது அமோனியம் அயான் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி அமீன்ஸ்லேயும் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி தில் ஃபார்ம் வந்து ஆல்கைல் அமோனியம். இது கீழே இருக்கிறது படிங்க கொஞ்சம். You know that? You know that aliphatic amines contain one or more alkyl groups in place of hydrogen atoms of ammonia. Since alkyl groups are electron releasing groups, the increasing ஒரு நிமிஷம். சாரி, சொல்லுங்க. ஹலோ. they increase the electron density on nitrogen. This makes the lone pair of electrons on nitrogen atom to be easily available for sharing, and hence this increases the basicity of the amine. So we expect that the basicities of the amines would increase as we move from primary to secondary to tertiary amines. But அப்படின்னா the என்ன order மீனிங் of சொல்லுங்க பாப்போம். எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு வந்து பிரைமரி டு செகண்டரி டு டெர்ஷரி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அமீன்ஸோட பெசிசிட்டிஸ்? R groups attach ஆயிட்டே ஆ இருக்கும் மேம். ஆமாம், ஆர் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, ப்ரைமரிலேருந்து டெர்ஷரி வரைக்கும் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆர் குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது. நெக்ஸ்ட்டு. ம் The tertiary amines are less basic than secondary amines. The reason is that a tertiary amine though has three alkyl groups which can donate electrons to the nitrogen atom, but they also cause crowding, also called steric hindrance, around nitrogen. This hindrance hinders the protonation at nitrogen atom and hence reduces the basicity. ஹிண்டர்ஸ்லாம் என்னம்மா? ஹிண்டர்னா என்னது? Prohibition, ma'am. ஆ அது அது ஹிண்டர்னா தடுக்குது அது. இப்போ வந்து புரோட்டானேஷன் ஆகணும். இப்போ புரோட்டான் வந்து ஆட் பண்ண H+ வந்து ஆட் ஆக வருது. ஆனால் பார்த்தா இவ்வளோ நிறைய ஆல்கைல் குரூப் நம்ம என்ன நினைப்போம், டெர்ஷரி தான் வந்து நல்ல எலக்ட்ரான் நிறையோட இருக்குது அப்படின்னு. நிறைய தான் இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நிறைய வந்து சேரனால அந்த க்ரௌடட் ஆகிட்ட பிறகு மற்ற குரூப் வந்து உள்ளே வந்து அந்த நைட்ரஜனோட அட்டாச் பண்ண முடியாமல் பண்ணிடுது. அப்படியே க்ரௌட் பண்ணி ஹிண்டர் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணிடுது. அந்த உள்ள வேற அந்த புரோட்டனேஷன் ஆகாம வந்து தடுக்குது. அது இன்டர்னா தடுக்கிறது. The aromatic amines are weaker than the ammonium because the aromatic ring again பார்த்தீங்கன்னா வந்து நம்ம aromatic ringனா அந்த பென்சின் ரிங் இருக்கு இல்லையா, இது வந்து எலக்ட்ரான் விட்ராயிங். பிகாஸ் the aromatic ring is வந்து எலக்ட்ரான் withdrawing reduces the electron density at nitrogen and makes the aromatic amines less basic. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து aromatic ring வந்து உங்களுக்கு இது பண்ணுது, ஏன்னா இது வந்து என்ன எலக்ட்ரான் விட்ராயிங். இப்போ அமோனியாட்டு நம்ம NH2 கிட்ட என்ன இருக்குன்னோ ஆல்ரெடி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா, இங்கே நான் ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன் பாருங்க. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள இந்த இங்கே பாருங்க, நம்ம இதுக்கு போட்டாலும் ஆல்கால் போட்டாலும் அதே மாதிரி தான். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா உள்ள வந்து அந்த பென்சின் ரிங், ஏன்னா இந்த பென்சின் ரிங் வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் அட்ராக்ட் பண்ணும். யார்ட்டாவது வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அப்படியே இழுக்கும் அது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மாதிரி. ஸோ எலக்ட்ரான்ஸ் இழுக்கும்போது அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் ஆகுது. அப்புறமா இந்த டபுள் பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அடுத்தது திருப்ப வந்து அடுத்த டபுள் பாண்டுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து வேற பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இது மாதிரி வந்து அப்படியே வந்து ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்து உங்களுக்கு அதான் வந்து அனிலின் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிசிட்டி இருக்கு அப்படின்னு அந்த இது கான்செப்ட்ல சொல்றாங்க. அரோமேட்டிக் அமீன்ஸ் அலிஃபேட்டிக் ஆல்கைலேஷன் என்னது? வாட் யூ மீன் பை ஆல்கைலேஷன்? என்ன நம்ம ஆல்கைல் alkyl move பண்றதா மேம்?
ஆல்கலேஷன் ஆல்கைல் வந்து ஆட் ஆகுறது இல்லையா. அசைலேஷன்னா அசைல் குரூப் CH3CO தான் வந்து ACYL அசைலேஷன்னா அசைல் குரூப் வந்து ஆட் ஆகுறது அசைலேஷன் அப்படின்னு. ஸோ ஆல்கலேஷன் ஆல்கைல் குரூப் வந்து CH3 வந்து தட் இஸ் ஆல்கைல் குரூப் வந்து R ஆட் ஆகுறது தான் வந்து ஆல்கலேஷன். இது சொல்லுங்க. பிரைமரி அமீன்ஸ் வந்து ரியாக்ட் வித் எப்படி அசைலேஷன் அது ஆல்கலேஷன் ஆட் ஆகுது. ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஆல்கைல் குரூப் வந்து ஆட் ஆகுது. ஒரு அமீனில் இருக்கிற தட் இஸ் அந்த ஈத்தேன் அமீனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் ஆகுது. திருப்ப அடுத்த பொசிஷனில் திருப்ப அதில் இருக்க இன்னொன்று ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணி இன்னொன்று CH இன்னொன்று வாட்டி வந்து இது பண்ணும்போது அந்த லோன் பேர் ஆட்டமோட வந்து CH3 ஆட் ஆகி ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரியும் ஃபார்ம் ஆகுது, செகண்டரியும் ஃபார்ம் ஆகுது, டெர்ஷியரி அமீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து ஆல்கலேஷன். அசைலேஷன்னா RCO குரூப் வந்து ஆட் ஆகிறது தான் வந்து அசைலேஷன். பிரைமரி அமீன்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வித் வந்து ஆசிட் குளோரைடு வந்து RCOCLோட ஆட் பண்ணி வில் கெட் வந்து சப்ஸ்டியூட்டட் அமைடு. அதே மாதிரி வந்து அனிலின் வந்து அசைலேஷன்னா CH3CO ஞாபகம் வச்சுக்கோங்க. RCO ஜென்ரல் சொல்லும்போது RCO இல்லைன்னா அசிட்டைல் குரூப்னா CH3CO இது வந்து ஆட் ஆகிறது தான் வந்து அசைலேஷன். அதான் இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன் பாருங்க. கார்பில் அமீன் ரியாக்ஷன் இது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இதை வந்து இது வந்து பாய்சனஸ் ஆன பொருள். இதில் கார்பில் அமீன் ரியாக்ஷன் இதுனா பிரைமரி அமீன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து குளோரோஃபார்மு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த NH2 குரூப்பை எடுத்துகிட்டு வில் கெட் வந்து NC ஆட் ஆகும். ஈத்தைல் கார்பைல் அமைன் தட் இஸ் வந்து ஐசோசைனைடு தான் நம்ம வந்து இப்போ சிஎன்னா சைனைடு சொல்லுவோம். அது வந்து ஐசோசைனைடுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து கார்பல் அமைன் அப்படின்னு. இப்போ ஈத்தைல் கார்பல் அமைன் சிஎன்னா என்ன சொல்லுவோம் சைனைடு குரூப்னோம் இல்லையா. இது வந்து NCனா ஐசோசைனைடு. அப்போ ஈத்தைல் கார்பல் அமைன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இது எப்படின்னா when a primary amine is heated with chloroform in the presence of alkalic potassium hydroxide, then the corresponding isocyanide is formed. The isocyanides are also known as the carbylamines. Hence, this reaction is called the carbylamine reaction. So, amino ethane on undergoing this reaction gives the ethyl carbylamine. So, isocyanide give an very offensive odor. So, this reaction also used as a test for primary amine. So, இது ஸ்மெல்ல பார்த்து நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ரியாக்ஷன் வித் வந்து நைட்ரஸ் ஆசிட் நம்ம இது டயாசோடேஷன் சொன்னோம் இல்லையா. டயாசோடேஷன் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா. டயாசோனியம் குளோரைடு C6H அது இருக்குல்லையா. அந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க. அனிலினோட NaNO2 சோடியம் நைட்ரைட்டு ப்ளஸ் வந்து HCl யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து N2Cl C6H5 N2Cl டயாசோனியம் குளோரைடு வந்து பென்சின் டயாசோனியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பென்சின் டயாசோனியம் குளோரைடு யூஸ் பண்ணி வி கேன் ப்ரிப்பேர் லாட் ஆஃப் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்மளுக்கு ஆல்கால் வேணுமா, கீட்டோன் வேணுமா, ஆல்டிஹைட் வேணுமா, என்ன காம்பவுண்ட் வேணால் கூட நம்ம வந்து குளோரோபென்சின் வேணுமா எல்லாமே வந்து யூ கேன் வந்து ஃபைண்ட் அவுட். யூ கேன் வந்து ப்ரிப்பேர் யூஸிங் தி டயாசோனியம் குளோரைட். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க unstable. This reaction diazotation nitrous is unstable because it can be and cannot be stored. So it is prepared during the reaction by mixing sodium nitrate and hydrochloric acid. So this reaction specifically carried out at low temperature for aniline reacts and the reaction. Primary also react in a similar way, but the diazonium salts formed are unstable and decomposed to give the alcohol and nitrogen gas. So ethamine gives ethanol and subjected to this reaction. அடுத்தது பிரைமரி அமீன்ஸ் வந்து அண்டர்கோ கண்டென்சேஷன் வித் வந்து ஆல்டிஹைடு. ஸோ இந்த பிரைமரி அமீன் வந்து என்ன பண்ணோம்னா கண்டென்சேஷன் வந்து ஜாயிண்ட் ஆகுறது. கீட்டோ ஆல்டிஹைட்ஸ் வந்து கீட்டோன்ஸோட வந்து ரியாக்ட் ஆகி ஈஸியாக வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி ஸ்கிப்ஸ் பேஸ் அப்படின்ட்டு இது வந்து ரியேஜென்ட். அது டெஸ்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ண பிரைமரி அமீன் வந்து ஸ்கிப்ஸ் பேஸ் வந்து ஃபார்ம் பண்ண நம்ம வந்து பிரைமரி அமீன் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரிங் சப்ஸ்டியூஷன் இன் அரோமேட்டிக் அமீன். ஸோ எந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. அமினோ குரூப்பில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு அது இது வந்து அரோமேட்டிக் அதான் அனிலின் அரோமேட்டிக் அமீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பென்சின் ரிங் வந்து எலக்ட்ரான் வந்து விட்ராயிங் இதுக்கு வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது பென்சின் ரிங். அதனால இது என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜன் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இழுத்துட்டு உள்ளே தள்ளின உடனே அது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் வந்து எலக்ட்ரான்ஸ் நடந்து
அந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுது, ஸ்டெபிளைஸ் பண்ணுது. இந்த ரெசோனன்ஸ்னால அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது. ஹாலஜினேஷன் என்னது, ஹாலஜன்ஸ் வந்து ஆட் ஆகுறது வந்து ஹாலஜினேஷன். இப்போ வந்து 2, 4, 6 வந்து டைப்ரோமோ வந்து அனிலின் ஃபார்ம் ஆகுறது தான் வந்து ஹாலஜினேஷன். நைட்ரேஷன்னா நைட்ரோ குரூப் ஆட் ஆகுறது தான் வந்து நைட்ரேஷன். அந்த வேர்ட்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Nitration carried out on the acylated ammonia rather than the free amine itself. The free இதெல்லாம் இது மாதிரி பார்த்துக்க, இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஏன் நம்ம வந்து நைட்ரேஷன் வந்து யூஸ்வலாக நைட்ரேஷன் வந்து நைட்ரிக் ஆசிட் இல்லை சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்சரில் தான் வந்து யூஸ்வலாக நைட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அது மாதிரி யூஸ் பண்ணலாம். The free amine is very susceptible to oxidation and thus much of it is lost in the form of a black sticky material which is formed as a result of its oxidation. The free amine is very reactive but acetyl the group protects it and reduces its reactivity. இது என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு நம்ம வந்து நைட்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த அமீன் இருக்கலாம்ல NH2 வந்துட்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது ஆக்டிவாக இருக்கான். ஸோ நம்ம வந்து நைட்ரேஷனுக்காக வந்து நைட்ரிக் ஆசிட் போடும் பாருங்க. நைட்ரேஷன் மிக்சர் வந்து போடும்போது அது வந்து என்னன்னா அந்த NH2 குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா NH2 குரூப்பில் வந்து சப்ஸ்டியூஷன் நடந்துடும். அது சப்ஸ்டியூஷன் அது போய் வந்து வேறு விதமான ப்ராடக்ட் மாறிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், NH2 குரூப்பை வந்து முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். வேறு குரூப்பாக மாற்றிக்கிட்டு அப்புறமா அந்த பென்சினிங்கில் தான் வந்து உங்களுக்கு நைட்ரேஷன் நடக்கிற மாதிரி வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து அனிலினோட நம்ம டைரெக்டாக நைட்ரேஷன் பண்ணோன்னா அந்த அனிலினுடைய NH2 குரூப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுக்காக அதை ப்ரிவெண்ட் பண்ணதுக்காக நம்ம NH2 குரூப்பை வந்து முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். எதை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா அசிட்டைல் குளோரைடு CH3COCl இருக்கு இல்லையா, அசிட்டைல் குளோரைடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், NH2 குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரொடெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ தான் பாருங்கள் நைட்ரேஷனுக்கான நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணி நைட்ரேஷன் பண்ணுறோம். பேரா நைட்ரோ அசிட்டால்டியைடும் பேரா நைட்ரோ அனிலினா வந்து நம்ம பென்சின் டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதான் பேரா நைட்ரோ அசிட்டானைல்டைட். அப்புறமா வந்து திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், அந்த அசிட்டைல் குரூப் இருக்குல்ல அதை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாட்டர் போட்டாவே உங்களுக்கு வந்து NH அதில் இருக்கிற அசிட்டைல் குரூப் வந்து வெளில வந்துடும். புரியுதாங்க? இது பார்த்தா ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள், அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The first step consists of acetylation of the amino group in aniline. The conversion of NH2 to NHCO. So lowers the activity of NH2 group. ஸோ அப்போ தான் வந்து அதோட ஆக்டிவிட்டி வந்து குறைக்க முடியும். அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம் NH2 group பிகாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் withdrawal by COCH3. This step is followed by இப்போ தான் நம்ம வந்து நைட்ரேஷன் வந்து நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் விச் gives mainly வந்து பேரா நைட்ரோ அசிட்டால்டியேட். திஸ் ஆன் வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ அகெயின் வந்து வேறு வந்து டிசைட் ப்ராடக்ட் வந்துடும். இப்போ எனக்கு பேரா நைட்ரோ அனிலின் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நைட்ரோ குரூப்பை பென்சின் ட்ரிங்க்குள்ளே பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நான் வந்து யூஸ்வலாக நைட்ரேஷனுக்கு என்ன எடுப்பேன், நைட்ரேட்டிங் மிக்சர் எடுப்பேன் இல்லையா. அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து டேரக்டாக அப்படியே போட்டோன்னா அதை வந்து என்ன பண்ணோன்னா அனிலின் NH2 குரூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதுக்காக நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், NH2 குரூப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். எதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா அசிட்டைல் குளோரைடு இருக்கு இல்லையா, முதல்ல அசிட்டைல் குளோரைடு போட்ட உடனே அது என்ன பண்ணும், அதில் இருக்க NH2வில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இது அசிட்டைல் குளோரைடில் இருக்கிற குளோரினோட ரியாக்ட் பண்ணி HCl வெளில போயிட்டு இந்த CH3CO குரூப் வந்து அந்த நைட்ரஜன் NHோட வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்கு. NH குரூப் வந்து அசிட்டைல் அனிலைடாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நைட்ரேஷன் பண்ணுறேன். இப்போ நைட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பென்சின் ரிங்குள்ள வந்து பேரா பொசிஷனில் வந்து நைட்ரோ குரூப் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து தேவையில்லை இல்லையா அசிட்டைல் குரூப்பு, அதை நம்ம என்ன பண்ணலான்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணால் கொஞ்சம் ஆசிட் வாட்டரில் வந்து கொஞ்சம் ஆசிட் போட்டுன்னு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அது ஹைட்ராலிசிஸ் வந்து என்ன பண்ணோன்னா அந்த அசிட்டைல் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவலாக அந்த NH2 குரூப்பை வந்து மாட்டிட்டு இப்போ இன்கேட் வந்து பேரா நைட்ரோ அனிலின் அது கிடச்சிடும். அதே மாதிரி சல்ஃபூரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணி சல்ஃபோனேஷன் பண்ணுறது. இங்கே பாருங்கள், நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் போனோன்னே NH2 குரூப்பை வந்து அட்டாக் பண்ணி அங்கே HSO4 மாற்றிச்சு. திருப்பி என்ன பண்ணுறோம், அனிலீனியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு அது திருப்பி இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா வில் வந்து சல்ஃபா சல்ஃபானிலிக் வந்து ஆசிடாக மாற்று. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அமீன்ஸ் பார்த்து இது படிங்க, யூசஸ் ஆஃப் அமீன்ஸ் படிங்க.
Amines are very useful compounds. They are used for a variety of purposes in the laboratory as well as in the industry. Some aliphatic amines are used as solvents and intermediates in drug synthesis. The இன்னும் quaternary சால்வெண்ட்னா என்னம்மா? ma'am soluble பண்றதுக்கு இப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்றது. ஆமா கரைக்கிறதுக்காக வந்து இப்போ நம்ம வாட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம கரைக்கிறோம் இல்லையா சால்ட் எல்லாம். ஸோ அப்போ அங்கே வந்து ட்ரக் சிந்தசிஸ் எல்லாம் மெடிசன்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது இது அந்த அமீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க, சால்வெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் The quaternary ammonium salt derived from long-chain aliphatic tertiary amines are widely used as detergents. Aromatic amines, example aniline and its derivatives, are used for the production of dyes, drugs, and photographic developers. 1,4 diaminobenzene is the main ingredient of all hair dyes. Many dithiocarbamates which are the compounds derived from primary amines are used as herbicides. Diazonium salts obtained from primary aromatic amines form the basis of synthesis of many other organic compounds. இப்போ சொன்ன இல்லையா டயாசோனியம் சால்ட் இதுலேருந்து வர அணிலிலேருந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண டயாசோனியம் சால்ட்டு அதை யூஸ் பண்ணி நிறைய வந்து மென்னி வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி வந்து பிரைமரி அமீனு, ஏன்னா இப்போ நம்ம ஆல்காலே நம்ம பார்த்தோம் லூகாஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பிரைமரி ஆல்கால், செகண்டரி ஆல்கால், டெர்ஷியரி ஆல்கால் அது மாதிரி நம்ம டெஸ்ட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பிரைமரி அமீன் செகண்டரி அமீன் வந்து how will you ஐடென்டிஃபை தி பிரைமரி செகண்டரி எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணு இது படிங்க. Primary, secondary, and tertiary amines can be distinguished from each other using Hinsberg test. In this test, a small amount of the amine and benzene sulfonyl chloride is shaken with excess of potassium hydroxide. After allowing the reaction to take place, the mixture is acidified. The following is observed for different types of amines. The primary amines react with benzene sulfonyl chloride to form N-substituted benzene sulfonamide, which in turn forms water-soluble potassium salt with excess of potassium hydroxide. This clear solution on acidification gives water-insoluble N-substituted sulfonamide, which precipitates out. The secondary amines react with benzene sulfonyl chloride in aqueous potassium hydroxide to give insoluble N-N di-substituted sulfonamides, which form a precipitate. These sulfonamides are not soluble in aqueous potassium hydroxide because they do not have an acidic hydrogen. Hence, on further acidification also, there is no change in the reaction mixture. In case of tertiary amines, if the amine is water insoluble, then no change will take place on addition of benzene sulfonyl chloride and aqueous potassium hydroxide, as no reaction will take place. However, when we acidify this mixture, the tertiary amine will dissolve as a water soluble salt will form. நம்ம வந்து ஈஸியாக நம்ம அன்றைக்கி அந்த லூகாஸ் டெஸ்ட்டில் என்ன பார்த்தோம், நம்ம லூகாஸ் டெஸ்ட்டில் என்னம்மா பண்ணது அது லூகாஸ் டெஸ்ட் வந்து ஆல்காலுக்கு இமீடியட்டாக டர்பிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்னன்னு சொன்னோம் Tertiary alcohol. சரி ஆமாம் 5 மினிட்க்கு அப்புறமா செகண்டரி அப்புறமா வித்தின் form ஆகலைன்னா பிரைமரி அப்படி இங்கே அதே மாதிரி தான் நம்ம டெர்ஷரி அமீன் வந்து நம்ம போட்டிருக்க அந்த பென்சின் சல்போனைல் குளோரைட்ல வந்து ரியாக்ட் ஆகலைன்னா அது டெர்ஷரி அமீன் சொல்லிடலாம். அது இது மாதிரி ரியாக்ஷன் செகண்டரி அமீன் வந்து அந்த பென்சின் சல்போனைல ரியாக்ட் ஆகி வாட்டர் இன்சாலிபிள் பிரிசிபேட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது செகண்டரி அமீனு. இது மாதிரி வந்து ரியாக்ஷன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அது வந்து பிரைமரி அமீன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து மூணு இது வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ டயாசோனியம் சால்ட் சொன்னேன் இல்லையா, எப்படி அந்த அதோடைய எல்லாமே நிறைய வந்து யூ கேன் ப்ரிப்பேர் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பாருங்க. இப்போ டயாசோனியம் குளோரைட் யூஸ் பண்ணி டயாசோனியம் யூஸ் பண்ணி நம்ம இங்க பாருங்க ப்ரோமோ பென்சீனு, குளோரோ பென்சீனு, சைனோ பென்சீனு அப்படின்ட்டு வந்து அதே மாதிரி இந்த அயோடோ பென்சீனு எவ்வளோ பாருங்க ஃப்ளோரோ பென்சீனு, ஃபீனாலு, அடுத்தது பென்சீனு, அந்த இது வந்து டை இது பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீனு. ஸோ இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான இன்னும் நிறைய இருக்கு. வி கேன் சிந்தசிஸ் எ வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பை யூசிங் தி டயாசோனியம் குளோரைடு. இது பாரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க இது
இது முடிச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து நைட்ரோ காம்பவுண்ட். டுமாரோ ஆல்சோ யூ ஹேவ் கிளாஸ்மா. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஈஸியான பாருங்க. அனிலின் இருக்கு, டயோசோடேஷனுக்கு N2 பிஆர் ஹைட்ரஜன் புரோமைட் யூஸ் பண்ணா பிஆர் வந்து ஆட் ஆகும். அதில் நான் வந்து காப்பர் புரோமைட் போட்டிங்கன்னா நைட்ரஜன் கேஸை வந்து வெளில வந்துட்டு புரோமோ பென்சின். அதே நான் வந்து காப்பர் குளோரைட் போட்டேன்னா அதே மாதிரி N2 போயிட்டு சிஎல் வந்து ஆட் ஆகும். அதே வந்து சைனைட் யூஸ் பண்ணேன்னா சைனோ பென்சின் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து அயோடின் வேணும்னா உங்களுக்கு பொட்டாசியம் அயோடைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அயோடின் வந்து ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் டயாசோடியம் இப்போ வந்து அந்த அந்த ஃபுல் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து HbF4 அதை ஃப்ளோரோ போரிக் ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோரின் ஆட் பண்ணிக்கலாம். டயாசோடியம்க்கு வந்து OH வந்து இது ஆல்காலாக மாற்றணும், ஃபீனாலாக அந்த குரூப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து Cu2 காப்பர் ஆக்சைடு வந்து அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபீனால் வந்து ஃபார்ம் ஆகும். தென் வந்து அதே மாதிரி N2Cl குரூப் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணனா யூல் கெட் வந்து பென்சீன். கப்ளிங் ரியாக்ஷன்னா இந்த பென்சின் டயாசோடியம் ஃபீனாலும் வந்து கப்பல் ஆகி உங்களுக்கு ஒரு டைஅசோ கப்ளிங், இந்த பேர் வந்து டைஅசோ கப்ளிங், அசோ டைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபார்ம் பண்ண. இப்போ அசோ டைஸ்னா உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான டை வந்து உங்களுக்கு இது இதில் தான் வருது. அது இது வரைக்கும் மேம். ஸோ வாட் எவர் வி ஹவ் சீன் வந்து இதுலேயே நான் சொன்னேன் இல்லையா, நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் சொல்லும்போது அமீன்ஸும் நெக்ஸ்ட் வந்து இது நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி NO2 NH2 தான் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது. இப்போ இதுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம்னா அமீன்ஸ் பார்த்துட்டோம். நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் இன்ஷால்லா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ். Thank you, ma'am. தேங்க்யூ.